ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஹேமந்த் குட்டி பாருங்களேன் சிரிக்கிறாரு. அப்புறம் நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா வீரப்பூர் அண்ணமார் கோயில். பேசிக்கிட்டே நடந்துக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டே கடையெல்லாம் நிறைய கடை இருந்தது. அது பிள்ளைங்களுக்கு காட்டிக்கிட்டே அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம். போயிட்டே இருக்கும்போது காரால் நிறையா வந்துட்டு அப்புறம் நாங்கள் ஓரமாக போயிட்டே வேடிக்கை காட்டிக்கிட்டே போனோம். போயிட்டே இருக்கும்போது சைடில் ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயில் பார்த்தா அந்த கோயிலையும் செம்ம கூட்டம். பாருங்களேன், நீங்களே பாருங்களேன் கூட்டம். அப்புறம் சரி இந்த கோயிலுக்கு போகலான்னு தான் ஐடியாவில் இருந்தோம். எடுத்தோடனே இந்த கோயிலுக்கு போகலை. அப்புறம் உள்ளே இருக்கிற கோயிலுக்கு பொன்னூர் சங்கர் கோயிலுக்கும் அண்ணமார் கோயில் இந்தமாரி இதெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வீர மகாமுனி அவரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வீட்டுக்கு கிளம்பும்போது அந்த கோயிலை போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்தமாரி ஐடியா பண்ணியிருந்தோம். அப்புறம் நேராக உள்ளே இப்படி உள்ள அண்ணமார் கோயிலும் பொன்னூர் சங்கரம் அவரையும் பார்க்கலான்ட்டு வந்துட்டு இப்போ அங்கே தான் போய் பார்க்கலான்னு உள்ளே போய் பார்த்தோம். அங்கே போய் பார்த்தோம் இன்னும் கூட்டம். எவ்வளோ க்யூவில் நிற்கிறாங்க, எத்தனை பேர் க்யூவில் நிற்கிறாங்க. உள்ளே போய் பார்த்துட்டு அந்த கூட்டத்துலேயும் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். பிள்ளைங்களை பத்திரமா வச்சுட்டு நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறம் பிள்ளைங்களெல்லாம் பத்திரமா இந்த கூட்டத்துலலாம் பிள்ளைங்களெல்லாம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும், ஓகேங்களா? நீங்களாம் இந்த கோயிலுக்கு போனீங்களா பிள்ளைங்கள மட்டும் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. செம்ம க்ரஷ்ஷு, அதனால் பாதுகாப்பாக வச்சுக்கணும். அப்புறம் வீர மகாமுனி அவர்கிட்ட போயிட்டு அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு நிறைய பேர் கிடா வெட்டினாங்க. அது பிள்ளைங்களுக்கு வேடிக்கை காட்டிட்டு அதுக்கப்புறம் சூடபத்திகளை வச்சு சாமி கும்பிட்டு பூஜை பண்ணினாங்க. அதையும் பார்த்துட்டு வந்துட்டோம். வேடிக்கை காட்டிட்டு வந்துட்டோம். சரி, அந்த சைடு பொங்கல் வைக்கிற சைடு அங்கேயும் கூட்டம். நிறைய பேர் பொங்கல் வச்சாங்க. நாங்களும் வச்சோம் பொங்கல். அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி இங்கே என்னடா கூட்டம் அப்படின்னு அங்கே போய் பார்த்தா அங்கே முடி வெட்டுற இடம், அதாவது மொட்டை அடிக்கிற இடம். அங்கேயும் செம்ம கூட்டம். அதெல்லாம் முடிச்சுட்டு சுற்றி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு பொம்மையெல்லாம் கடையெல்லாம் இருந்தது, பொம்மை கடையெல்லாம் இருந்தது. அதையும் பார்க்க வச்சுட்டு எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் புறப்பட்டு வந்துட்டோம். தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சுது. கொஞ்ச நாள் உட்காந்து இருந்துட்டு அப்புறம் புறப்பட்டு வந்துட்டோம். நீங்களும் இந்த கோயிலில் போய் பாருங்கள். நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். நீங்கள் அந்த நம்பிக்கையோட கோயிலுக்கு போயிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க, ஓகேங்களா? தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் வாட்சிங்.